வணக்கம் மாமே. 100 நாள் ஜொமேட்டோ அண்ட் ரேபிடோ ஓட்டி 2 லட்சம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். 100 நாள் ஓட்டிட்டேன், ஆனா 2 லட்சம் சம்பாதிக்க முடியல. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். ஃபர்ஸ்ட் இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது ஒரு 100 நாளை கம்ப்ளீட் பண்ணா போதும், நம்மளுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடலாம் அப்படிதான் இது பண்ணேன். அதை ஜேகே அவனோட ஸ்டோரியில போட்டு அக்கௌண்டபிள் ஆக்கிட்டான். இதுக்கு நடுவில் என்னால் வேலைக்கு போக முடியாத சில பர்சனல் சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்க முடியாது. ஸோ வளவளன்னு பேசாமல் ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஜொமேட்டோவில் வந்து மே மாதம் 26,060 ரூபா, ஜூன் மாதம் 9,167 ரூபா, ஜூலையில் 177 ரூபா. ஸோ நீ பார்த்தனா ஜொமேட்டோவில் அப்படியே என்னோட கிராஃப் குறையிறது தெரியும். 26,000லேருந்து 9,000க்கு வந்து 179 ரூபா வந்து ஆகஸ்ட் அந்த 10 நாள் ஓட்டவே இல்லை, அப்படியே விட்டேன். அண்ட் ரேபிடோவில் மே மாதம் 6,102 ரூபா, ஜூனில் 4,308 ரூபா, ஜூலையில் 18,263 ரூபா, அண்ட் ஆகஸ்ட் அந்த 10 நாளில் 4,402 ரூபா. ஸோ ரேபிடோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கும். எனக்கு வேலை கம்ஃபர்டபுளாக இருந்தது. ப்ராஃபிட் கம்மியாக, இதை விட கொஞ்சம் கம்மியாக 30% ரேஷியோ கம்மியாக தான் வரும். இருந்தாலும் ஒர்க் ஃபீல்டில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது இந்த வேலை. பாட்னு போகிறோம், ட்ராப் பண்ணுறோம், வரோம் அப்படின்ற மாதிரி. ஸோ மொத்தமாக இந்த 2 லட்சம் ஏர்ன் பண்ணுற சேலஞ்சில் நான் ஓட்டினது 68,481 ரூபா. இதில் டிப்ஸ் எல்லாம் கணக்கும் பண்ணல, அது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. டிப்ஸ் எல்லாம் நல்லா தான் வந்தது, ஆனால் நான் கால்குலேட் பண்ண மிஸ் பண்ணதுனால அதை அப்படியே ஆடே பண்ணாமல் விட்டேன். ஸ்டில் நான் 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சேன், போன வாட்டி மாதிரி இல்லாமல். ஸோ இந்த 68,000 மொத்தமாக இப்படி எடுத்துகிட்டு வந்து கொட்ட முடியாது. நான் எனக்கு மாதம் இருக்கிற செலவுகள், கரண்ட் பில், ரெண்ட், வாடகை, வட்டி, கடன்கள், இஎம்ஐக்கள் இதெல்லாம் போக இதை விட எக்ஸ்ட்ரா தான் செலவு பண்ணியிருப்பேனே தவிர என் கையில் இல்லை இப்போதைக்கு. நான் நிறைய பேருக்கு தர வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் அவங்கவுங்க காசை நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும், வீடியோ பார்த்த எல்லாருக்கும். ஜேகே ஆடியன்ஸ் நிறைய பேர் டெய்லி ப்ரோ ரீல்ஸ் வரல, வீடியோ வரல, நிறைய பேர் 100 நாள் கம்ப்ளீட் பண்ணால் போதும், நீ அச்சீவ் பண்ணலனாலும் பரவாயில்லன்னு பேசுனது எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு ஃபினான்ஷியலாக வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகும்போதும் நிறைய நேரத்தில் விட்றாத சொல்கிறதுலேருந்து என் கூட இன்னும் இத்தனைக்கும் நான் ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருப்பதை தாண்டி ரேபிடோ நைட்டு ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என் கூடயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் சேஃப்டிக்காகவும். ப்ளஸ் அவங்களும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது வேலையாக பெருசாகவே தெரியல, ஏன்னா மீட் பண்ணுறதே என் ஃப்ரெண்ட்ஸோடய இருக்கிறதுனால நைட் டைம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இரிட்டேஷனான விஷயம்லாம் அப்புறம் பேசலாம் இன்னொரு வீடியோவில். இந்த 100 நாள் ஓட்டுனதுல என்ன ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த பீப்புளை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன், தெரியாத நபர்கள் எல்லாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண மே 1 அன்னைக்கு அனுஸ்ரீ அப்படின்றவங்க ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. போனேன், அவங்க ஜிடி ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. போன உடனே அவங்க பட்டன் பே பண்ணிட்டு முடிச்சுட்டு போகிறது 2 நிமிஷம் கூட ஆயிருக்காதுல்ல உங்களுக்கு. ஜொமேட்டோனா அதான் வந்துட்டு பே பண்ணிட்டு கிளம்புறதுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேர் உட்காந்துருக்க இடம். மே 1 அந்த உழைப்பாளர் தினம்னாலே என்னவோ தெரியல. ப்ளஸ் அவங்களும் கஸ்டமர் சர்வீஸ் அந்த பேசிக்கில் தான் இருந்தாங்க. நான் போன உடனே ஃபர்ஸ்ட்டு உட்காருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அந்த டேபிள் ஃபேன் ஒன்று இருந்தது, அதை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனர் இருக்கா அப்படின்லாம் கேட்டு, தண்ணி குடிக்கிறீங்களா எல்லாம் கேட்டு என்னை வெல்கம் பண்ணதே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. எனக்கு அது தாண்டி என்ன பிடிச்சிருந்ததுன்னா அங்கே ஒரு 12-15 பேர் இருந்திருப்பாங்க அங்கே. ஸோ இவங்க பண்ணதை நிறைய பேர் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது, எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு அது நடந்தோடனே என்னை ட்ரீட் பண்ணது நல்லா இருந்தது. ரொம்ப நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய பேர் நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம் தெரியுது, அதில் அப்படி ட்ரீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு அந்த மனசு தான் சார் கடவுள்ன்ற மாதிரியான மனசு. ஸோ தேங்க்யூ அனுஸ்ரீ, அவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். 2வது வந்து ஒரு சின்ன பையன் ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தான். அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்களா தெரில, ஆர்டர் பண்ணிட்டான். ரொம்ப சின்ன பையன், ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் இருப்பான். அந்த பையன்கிட்ட போயிட்டு ஃபுட்டு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அண்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அண்ணா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓடி ஓடியாரான். இவன் ஏதாவது டிப்ஸ் தான் தரப்போறான் அப்படின்ட்டு எடுத்துட்டு வரான். போயிட்டுன்னு பார்த்தா போயிட்டு ஃபோன் எடுத்துட்டு வரான். ஃபோன் எடுத்துட்டு வந்துட்டு ஆனா எனக்கு இதுல ரேட்டிங் உங்களுக்கு எப்படி போடுறது சொல்லி கொடுங்கன்னு சொல்லி, இதான்ப்பா ரேட்டிங்கு 4 ஸ்டார் இருக்குல்ல, உனக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கணுமோ கொடுன்னு கொடுத்துட்டேன். 5 ஸ்டார் போட்டு அவன் சந்தோஷமா சொல்றான், நான் 5 ஸ்டார் போட்டிருக்கேண்ணா உங்களுக்கு
அது ஒரு விஷயமே இல்ல. அவன் வாங்கி அதை போடுறதுக்கு அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததுல, இவருக்கு நம்ம 5 ஸ்டார் கொடுத்தோம். அது அங்க தெரிஞ்சுது எனக்கு நேருக்கு நேர் பார்க்கும்போது. அந்த பையன் பேர் தெரியல, பட் தேங்க்யூ அந்த குட்டி பையனுக்கு. மூணாவது இன்னொரு குட்டி பையன் ரேபிடோல. அது பெரிய இன்சிடென்ட் இல்ல, ஆனா ஒரு மாதிரி நல்லா இருந்தது. சண்டே மார்னிங் ஒரு 4:30 5 o'clock இருக்கும். ஒரு பையன் பிக்கப் ரொம்ப லாங், ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட டிராப். அந்த சின்ன பையனை மோஸ்டா எனக்கு ஸ்கூல் கிட்ஸை ரேபிடோல அனுப்புனா எனக்கு பிடிக்காது. சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு போங்க பேரண்ட்ஸே. ஆட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்றதே பெட்ரு. 2-வீலர்னும் போது நீங்க பே கம்மியா இருக்குன்னு அனுப்பலாம். ஒண்ணு பேரண்ட்ஸ் வீட்டுல தான் இருக்காங்க, ஆனாலுமே இந்த 30 தானே ஆகுது அப்படின்ட்டு வண்டியில் அனுப்புறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் ரிஸ்க் எடுக்கணும் குழந்தைங்க? ஏன்னா ஒரு 8வது 9வது அந்த மாதிரி வயசுனா பரவாயில்ல, போறதெல்லாம் ஒரு 4வது 3வது அந்த வயசு பசங்க ஏன் அவங்க கூட அனுப்பணும்ன்றது இல்லை. நீங்க ஏன் போக கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் பார்த்தேன் ஒரு பையன் ரோடு கிராஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணதை. ஏன் நான் இறக்கி விட்ட பையன் ஸ்கூல் கிட்ஸ் ரொம்ப சின்ன பசங்கள்லாம் ரேபிடோல அனுப்புது எனக்கு தெரியல. பட் அன்னைக்கு சண்டே மார்னிங் அனுப்புனாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கேன். இவன் என்னடா இவ்வளோ காலையில ஏன்டா 4:30 4:45 ஆகுதுன்னு பார்த்தா இப்படி இடிச்சினே வரான். தம்பி என்னடா ஆச்சு, தூக்கம் வருதா? ஆமா அங்கிள் அப்படின்னு. எங்கடா போற? ஸ்கூல் அங்கிள், அரபிக் ஸ்கூல் அங்கிள் எனக்கு அப்படின்னு. இல்லை காலைல 4:30 மணிக்கு, அதுவும் சண்டே அவனை ட்ராப் பண்ணும்போது கேட்டேன், இந்த மாதிரி ஸ்கூல் ஆடா? என்னடா 5 மணிக்கு ஆடா? ஆமா அங்கிள்ன்ட்டா. அது வேற விஷயம். இதெல்லாம் தாண்டி எனக்கு கிட்டத்தட்ட முடியும் போது ஒரு ஷாக்கிங் மொமெண்டா ஒன்று இதுவாச்சு. பாயல்னு ஒருத்தவங்க, அவங்க செக்ஸ் ஒர்க்கர். ஆர்டர் வந்தது ரேபிடோல, லேட் நைட்டு போயிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணோடனே இந்த மாதிரி போகிற வழியில் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு இருக்கும்போது அதே வழியில் போகணும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு போகிற வழியில் சடனாக ஸ்லோ பண்ணுங்கன்ட்டு சொல்லி, ஐயோ என்னை பார்த்துட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு எதுவுமே புரியல. அவங்க யாரை மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. போலீஸா இல்லை அவங்க கஸ்டமரா, மிஸ்பிஹேவ் பண்ணுறவனா, யார் எதுவுமே தெரியல. ஐயோ பார்த்துட்டாங்கன்ட்டு அவங்க அப்படியே என் ஷோல்டரில் குனிஞ்சு மறைஞ்சிக்கினே இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் என்னடா நடக்குது அப்படி இப்படின்ற மாதிரி ஆகுது. பார்த்துட்டாங்க. ஐயோ அவள் தாங்க, நீங்க நிறுத்துருங்க, இங்கேயே நிறுத்துருங்கன்ட்டு ஓரங்கட்ட சொல்லிட்டாங்க. ஓரங்கிட்ட அப்புறம் இறங்கினவங்க இறங்கிட்டு அப்படி ஒரு சின்ன சவுண்டு மைன்யூட்டா, அது என் காதுக்கே லைட்டா தான் கேட்டுது. அந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. சுத்தி ஒரு 4 பக்கத்துல இருந்து ஒரு 5 நாய் கிட்ட வந்துச்சு. 5 நாய் எகிரின்னு ஓடியாருது. அவங்க அப்ப வரைக்கும் அந்த நாய்ங்களை தான் அவன் பார்த்துட்டாங்க அப்படின்னு மீன் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அது பார்த்துட்டு ஐயோ இவங்களதான் சொல்லிட்டு இருக்காங்களான்ட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த ஃபுட்டு வாங்கிட்டு வந்ததே அந்த நாய்ங்களுக்கு தான். ஃபாயில் பேப்பர்ல அந்த சில்வர் ஃபாயில் ஒன்னொன்னா ஒரு கேப் விட்டு வச்சுட்டு அந்த நாய்ங்களை கூப்பிட்டு வந்து ஒன்னொன்னையும் ஒரு இடத்துல தான் சாப்பிட விட்டு, சண்டை போட விடாம சாப்பிட விட்டு நான் நின்னே இருக்கேன். அவங்க ஃபுட்டு வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சரி கிளம்பலாமாங்க அப்படின்ட்டேன். சரிங்க போகலாம் அப்படின்ட்டு அவங்கள ஏறிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதான் இன்னொரு டிரான்ஸ்ஜெண்டர், அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு, ஏய் நான் இங்கே இவனுங்களுக்கு வெஸ்டர்ன்டி சாப்பாடு, அங்கே இன்னும் அந்த 3 பேர் இருக்கானுங்கடி, அவனுங்களுக்கு மட்டும் மறக்காம வச்சிருன்றது நான் அப்படியே கேட்டுக்கிட்டே போறேன். ஏன் சிரிக்கிறேன், எதுக்கு, எதுவுமே புரியல எனக்கு. நான் அப்படியே உட்காந்துன்னு, ஏன்னா இந்த டைம் இந்த சேலஞ்ச் முடிகிற டைமு கேஷ் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு நெருக்கடியாக இருக்கும். ஒரு 2-3 நாள் வேலை ஸ்கிப் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் டைட் ஆகிடும். எல்லா பில்லும் ஒரே நாளில் மாட்டிச்சுன்னா. அதெல்லாம் யோசிச்சுட்டு போனவன் இவங்க இதை சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி இதுவாகிட்டு ஃபோனில் பேசுனாங்களே, அவங்களாண்ட என்னடி ரோடு இப்படி ஆயிடுச்சு, நம்ம ரோடு ஜேன்னு இருந்த ரோடு அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. நான் அதான் யோசிக்கிறேன், நம்மளாம் எவ்வளோ பிரச்சனையும் யோசிச்சுன்னு இருக்கிறோம்ல. இவங்க ஒரு 5 நாய்க்கு சாப்பாடு போடுறது அதை பிரச்சனையாக யோசிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கேன். ஏன் யோசிக்கிறேன் இதெல்லாம் தெரில, யோசிச்சுக்கினே போகிறேன். ஃபோன்லாம் முடிச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னங்க இப்படி பண்ணுறதுன்னே தெரிலங்க, எங்கள் வீட்டில் வேற ஒரு 5 நாய்ங்க இருக்குது, எனக்குலாம் எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு வராங்க. நான் ஆக்சுவலாக அது வரைக்கும் அவங்களுக்கும் கமிட்மெண்ட்லாம் இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சதே கிடையாது. நம்ம பாட்டுன்னு போவோம், அன் டைம் போவோம், இந்த மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க, நல்லா காசு வரும், ஜாலியா இருப்பாங்க. பெயின் தான், எண்ட் ஆஃப் த டே காசு வரும், ஜாலியா இருப்பாங்கன்றது மட்டும் தான் யோசிச்சிருக்கேன் தவிர அவங்களுக்கு வீட்டு வாடகை இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாதுன்றேன். செலவு இருக்கு எல்லாருக்குமே, ஆனா அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ற அளவுக்கு இருக்கோ அப்படின்றதெல்லாம் யோசிச்சது கிடையாது. அந்த ஸ்ட்ரகிளும் அவங்க அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து அதையுமே இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்கல்ல. பார்க்கும்போது அன்னைக்கு அவ்வளோ யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தவன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த டிராப் போயிட்டு வரும்போது இந்த வேலையில அன்டைம் ஓட்டுறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் நம்மள ஹோல்சமா திங்க் பண்ண வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போனதுல இந்த பாயல் அப்படின்ற அவங்க என்னோட இந்த 100 நாள் இதுல ஒரு நாள் வந்தது.
வந்து ரொம்ப சந்தோஷம், ஹோல்சமாக இருந்தது. ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லலாம். ப்ளஸ் எனக்கு அதான் பேசிக்காக இந்த ஜாபில் வந்து பிடிக்காது, இந்த வேலை பிடிக்காம தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். புரியுதா? என்ன நடந்திருந்தாலும் இந்த வீடியோவோட ஹோல் பர்பஸே 100 நாளில் 2 லட்சம் அடிக்கிறேன்ட்டு ட்ரை பண்ணதால தான் அட்லீஸ்ட் 68,000 நான் என்னால் ஓட்டி சம்பாதிக்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு செட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. இது சமுத்திரம் அம்பானி மாதிரி அம்பானி ஆவேன்னு நினைச்சதுனால தான் அட்லீஸ்ட் ஒரு மளிகை கடையாவது என்னால் வைக்க முடிஞ்சதுண்ணே. அந்த மாதிரி அப்புறம் ஆனால் நான் இப்படி எதனா வாயத்திறந்தானா எனக்கு எதனா ஆயிடுது, ஃபினான்ஷியலாகவோ எதனா ஒன்று ஆயிடுது. நான் இனிமேல் வாயை திறக்கல. So bye.